அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். அன்னை ஹஸ்ரத் ராபியா பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்ச்சியான பகுதி. இறைவணக்கத்தில் அயராது ஈடுபட்டிருந்த அவர்கள் ஒரு தடவை கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இரவில் வழக்கமாக தொழுது வரும் தொழுகை இயலாது போய்விட்டது. எனவே அவர்கள் அவற்றை பகலில் தொழுது வந்தார்கள். பின்னர் அவர்கள் நலம் பெற்ற பொழுது அவர்களின் உடல் பெரிதும் பலவீனமாக இருந்ததால் சில காலம் தொடர்ந்து அவ்விதமே செய்து வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் கனவு ஒன்று கண்டார்கள். அதில் தாம் ஒரு அழகிய பூங்காவில் இருப்பது போன்றும் அதில் ஒரு அழகான பறவை ஒன்றை பிடிப்பதற்காக அவர்கள் விரட்டி செல்வதையும், அதை விட்டுவிடு, அதைவிட அழகிய பறவை ஒன்றை நான் கண்டதே இல்லை என்று தாம் கூறிய பொழுது, அதைவிட அழகான ஒன்றை நான் உனக்கு காட்டுகின்றேன் என்று அவர்கள் கூறினார்கள். அவர்கள் ஒரு ஒளிமயமான அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு முத்துக்கு நிகர் முகத்து ஊழியர்கள் கையிலே வாசன புகை சட்டியுடன் நின்று கொண்டிருப்பதையும் தம்மை சுட்டிக்காட்டி, இப்பொண்ணுக்கு நீங்கள் நறுமண புகையிட மாட்டீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவருக்கு இதில் பங்கு இருக்கத்தான் செய்தது, எனினும் அவர் இதனை விட்டுவிட்டார்கள் என்று அவர்கள் கூறியதாகும். உடனே அவள் தம் கையை வெடுக்கென உதற தள்ளி, உறக்கமே வணக்கத்திற்கு பகையாக்கி விட்டது. வாழ்க்கையை நீர் புறக்கணித்து விட்டீர், அது உம்மை கையை விட்டு நழுவி கொண்டது என்று அவர்கள் கூறி மறைந்ததும் அது கனவுதான் என்று விழிந்தார்கள். பின்னர் அவர்கள் இக்கனவை தம் பணிப்பெண்ணிடம் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் மயக்கமுற்று கீழே சாய்ந்து விட்டார்கள். இதன் பின் அவர்கள் முன்பு போல் இறைவனை இடைவிடாது தொழுது வந்தார்கள். நாட்கள் ஓடின. அன்னை ராபியா அவர்கள் மீண்டும் ஓரிரவு கனவு ஒன்று கண்டார்கள். அதில் அவர்கள் அழகிய மரம் ஒன்றை கண்டார்கள். அம்மரத்தில் அவர்கள் என்றுமே காணாத வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் ஆகிய நிறங்களில் ஒளிமயமாக பிரகாசித்து கொண்டிருக்கும் அற்புதமான பழங்கள் பழுத்து குழுவதை வியப்புமிகு கண்களுடன் சற்று நேரம் பார்த்து கொண்டு நின்றார்கள். அதன் பின் அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவரை நோக்கி, இது எவருடையது என்று அவர்கள் வினாவினார்கள். இது தங்களுடையதுதான். தாங்கள் இறைவனை இடைவிடாது துதித்து கொண்டிருப்பதன் காரணமாக இது தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினார்கள். இதன் பின் ராபியா அவர்கள் அம்மரத்தை சுற்றி பார்த்து வரும் பொழுது அதன் அடியில் 18 பொன்மயமான பழங்கள் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு, இதனை கீழே விழாது மரத்திலே பழுத்து குலுங்கினால் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அம்மனிதர் அவர்களை நோக்கி, ஆம், அவை மரத்தில்தான் இருந்தது. ஆனால் ஒரு தடவை தாங்கள் இறைவனை தொழுது கொண்டிருக்கும் பொழுது மாவை பிசைந்து வைத்தோமோ அல்லவா என்று நீங்கள் எண்ணினீர்கள். தங்களின் உள்ளத்தில் உதித்த இந்த எண்ணம் அதன் காரணமாக அப்பழங்கள் கீழே விழுந்துவிட்டன என்று கூறினார்கள். இதிலிருந்து அன்னை ராபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் தவற்றை உணர்ந்து மன ஓர்மையுடன் இறைவனை தொழுது வந்தார்கள். மற்றொரு நாள் அவர்களின் சிறு குடிலுக்கு ஆன்றோர் பலர் வந்திருந்தனர். அப்பொழுது உண்மையான இறைபக்தி என்றால் என்ன என்பது பற்றி பேச்செழுந்தது. ஒரு அடியான் தன் எசமான் அடித்த அடியை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளவில்லையாயின் அவன் உண்மையான இறைபக்தி உள்ளவனாக இருக்க முடியாது என்று கூறினார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அது கேட்ட அன்னை ராபியா அவர்கள், அதில்தான் அகங்கார வாடை அடிக்கின்றதே என்று கூறினார்கள். அதன் பின் ஷஹீஹுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எவன் தன் எசமான் அடித்த பிறகு அடிக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் உண்மையான இறைபக்தி உள்ளவன் அல்ல என்று கூறினார்கள். அது கேட்ட அன்னை ராபியா அவர்கள், இதைவிட சிறந்த விளக்கம் வேண்டும் என்று கூறினார்கள். அப்பொழுது மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எவன் தன் எசமான் தன்னை அடித்ததின் காரணமாக ஏற்பட்ட காயத்தை கண்டு மகிழ்ச்சி அடையவில்லையோ அவன் உண்மையான இறைபக்தி உள்ளவன் அல்ல என்று கூறினார்கள். அது கேட்ட அன்னை ராபியா அவர்கள், இதைவிட சிறந்த விளக்கம் வேண்டும் என்று கூற, தாங்கள் தான் அதை கூற வேண்டும் என்று அந்த மூவரும் கூறினார்கள். அப்பொழுது அன்னை ராபியா அவர்கள் அம்மூவரை நோக்கி, எவன் தன் எசமான் அடித்த அடியினால் ஏற்பட்ட காயத்தின் வேதனையை தன் எசமான் முன்னாடி நிற்கும்போது அதை மறைத்து விடவில்லையோ அவன் உண்மையான இறைபக்தி உடையவன் அல்ல. இதனை எய்த பெறுவதும் இயலாததல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டு பெண்களை கண்டதும் தங்களின் கைகளை தாங்களே அறியாமல் அறுத்து கொண்டார்கள். எனினும் அதனால் ஏற்பட்ட வேதனை அவர்களுக்கு தெரியவே இல்லை என்று கூறினார்கள். இவ்வாறு கூறிய ராபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உண்மையிலே அவ்விதமே செயலாற்றி வந்தார்கள்.
ஒரு தடவை அவர்களின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் கசிந்த பொழுது அதனை மற்றவர் அவர்களுக்கு எடுத்துரைக்கும் போதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது. அளவுக்கு அதிகமாக வணக்கம் நிகழ்த்தியதன் காரணமாக சோர்வுற்று அவர்கள் கீழே சாயும் பொழுது அவர்களின் கண்களில் ஒரு குச்சி குத்தி இரத்தம் கசிந்தது. எனினும் அதை பற்றி வேறொருவர் அவர்களிடம் எடுத்துரைத்த பொழுதுதான் அது அவர்களுக்கு தெரியவே வந்தது. இது கண்டு ஆச்சரியமுட்ட அவர், இது குத்தியதனால் ஏற்பட்ட வேதனை கூட உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார்கள். என் கவலையெல்லாம் இறைவனின் விருப்பத்திற்கிணங்க செயலாற்ற வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. எனவே அக்கவலையில் நான் மூழ்கி இருக்கும்கால் எனக்கு அவ்வேதனை தெரியவில்லை என்று கூறினார்கள். மேலும் அவர், இறைக்காதல் என்றால் ஒருவன் இறைவனை காணும்போது தன்னே மறந்து நிற்கும் தவநிலை ஆகும். அப்பொழுது அவனுக்கு தன் உடலில் ஏற்படும் சுகமும் தெரியாது, வேதனையும் தெரியாது என்று அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இவ்வாறு அவர்கள் இறை சிந்தனையில் தம் இன்ப துன்பங்களை மறந்திருந்த போதிலும் அவர்கள் இறைவனை நோக்கி, என் இறைவனை, என்னுடைய தொழுகையில் என் மனதை ஒருமைப்படுத்தி வைப்பாயாக. மன ஒருமையின்றி நான் தொழுகையும் என் மீது இரக்கமுற்று அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று இறை அஞ்சும் இயல்புடையவர்களாக இருந்து வந்தார்கள். அன்னை ராபியா அவர்கள் இறை வணக்கத்தில் அவர்கள் மீது இரக்கமே காட்டுவதில்லை. இரவு முழுவதும் வணங்கிவிட்டு பொழுது புலரும் வேளையில் சற்று உறங்கும் அவர்கள் விரைவிலே திடுக்கிட்டு விழுந்தெழுந்து, நீ எவ்வளவு நேரம்தான் உறங்குவாய் என்று எனக்கு விளங்கவே இல்லை. விரைவில் உன்னை ஒரு உறக்கம் ஆட்கொள்ளப் போகின்றது. அதன் பின் நீ மறுமையில்தான் விழித்தெழுவாய் என்ற ஆத்திரத்துடன் தன் ஆன்மாவை நோக்கி அவர்கள் திட்டிக் கொள்வார்கள். அவர்கள் சில பொழுது தம்முணர்வச்சு அயர்ந்து உறங்கிவிட்ட பொழுதிலும் அவர்களின் தோழிகள் அவர்களை எழுப்பிவிட தவறுவதே இல்லை. அவர்களின் தோழியான ஹையுனா என்ற மாதவத்து நல்லார் பகல் முழுவதும் இரவாக இருக்கக்கூடாதா? நான் என் இறைவன் அண்மையில் எப்பொழுதும் இருந்து எத்தனை மகிழ்ச்சியுற்று கொண்டிருப்பேன் என்று அவர்கள் கூறுவார்கள். ஓரிரவு அவர் ராபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை காண வந்தபொழுது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு தம் பாதத்தை தட்டி, எழுந்திருங்கள், நேர்வழியில் செல்பவரின் மணலாளர் வந்துள்ளார். மணமகளின் ஆபரணங்கள் அவள் இரவில் நிகழ்த்தும் வணக்கத்தின் பேரொழியால் தான் பளிச்சிடுகின்றன என்று அவர்கள் கூறினார்கள். இறைவனை அல்லும் பகலும் வணங்கி கொண்டிருந்த அவர்கள் இறைவன் நமக்கு கொடுத்த நற்பெயர்களுக்காக அவனுக்கு அணுவாராதம் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தார்கள். இறைவனை, நீ எனக்கு ஒரு வாழ்க்கையை நல்கி இரணமும் அளித்து வருகின்றாய். உனக்கே எல்லா புகழும் உரித்தாகும். நீ எனக்கு எத்தனை வெகுமதிகள், எத்தனை உதவிகள், எத்தனை அருட்பெருகள் ஆகியவைகள் எல்லாம் வழங்கியுள்ளாய். உனக்கே எல்லா புகழும் உரித்தாகும் என்று கூறி அவனை புகழ்ந்துரைப்பார்கள். இவ்வாறு அன்னை ராபியா பசரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள். உறுதியான ஈமானும் கொஞ்சிருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுகளில் அவர்கள் எவ்வாறு இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதும் பற்றியும் அவர்களுடைய ஈமான் பற்றியும் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.